இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து மக்காலேருந்து இப்போ நம்ம மதினா போகிறோம். இங்கே 3 நாள் முடிஞ்சிடுச்சு. இப்போ மதினா போகிறோம். மதினா போகிறதுக்கு வந்து காரில் மதினா மக்காலேருந்து கார்லேயோ இல்லை பஸ்லேயோ போனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட ஆகுமா. அதனால் இந்த வாட்டி ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் மக்காலேருந்து மதினா வரைக்கும் 2 மணி நேரத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு டிக்கெட்டு வந்து 170 ரூபா ஏதோ சொன்னாங்க. ஸ்டேஷன் இது எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ நல்லா அழகாக இருக்கான். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் இதில். ஏன்னா நாங்கள் முன்னாடி உம்ரா செய்யும் போதெல்லாம் இல்லை, இது இப்போ தான் இது சால்வ் ஆகிருக்கு. அதனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் இருந்துருக்குன்றதுனால சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு ட்ரெயின் பசங்க பண்ணணும். இப்போ ட்ரெயினில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். எல்லாம் ஆஸ்கிலேட்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வரும் மேலெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. ஃப்ளைட்டு எப்படியோ அப்படி தான் இந்த ட்ரெயினும். ஏன்னா போர்டிங்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா மெட்ரோ. நாங்களாம் வர்றதுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். வந்துலாம் எடுக்க முடியாது, புக் பண்ணிட்டு தான் வரணும். How many passenger? புல்லட் ட்ரெயின் மக்காலேருந்து இப்போ மதினா போகிறோம். அதோட ட்ரெயின் இது, புல்லட் ட்ரெயின். கீழெல்லாம் பாருங்கள், ஸ்டேஷன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக கட்டியிருக்காங்க. மக்கா, ஜித்தா ஏர்போர்ட், மதினா இப்போ இது போகுது. ஆனால் ஒரு ட்ரெயின் ஒன்றுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக 2 மணி நேரத்தில் உங்களுக்கு மதினா போயிடும். ட்ரெயின் நிற்கிது பாருங்க. மதினா வந்துட்டோம். இந்த பாருங்க மதினா ஸ்டேஷன். நம்ம மதினாவில் இஸ்லாம் கபுலான உடனே கட்டின மஸ்ஜித் இதுதானா. அந்த மஸ்ஜிதுக்கு இப்போ நாங்கள் லோர் தொழு வந்துட்டோம். هذا جبل، ايوه هذا معركة احد. معركة
هذا جبل أحد جبل من جبال الجنة. الو خلاص ندخل من عند 500. அதான் வந்து கஜூர் வாங்கணும். பேரிச்சம்பழம் வாங்க தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். இது பாருங்க, எல்லாம் பேரிச்சம்பழத்தோட சாக்லேட்ஸ். वालेकुम सलाम. चॉकलेट्स होती हैं. दाजवा खजूर पर पेट चबो. வச்சுருக்காங்க. கஜூர் நிறையா இருக்குது. இது அஜ்வான் கஜூர், இது பேர். இது வந்து அங்கே ஊர்லேயும் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு இங்கே கிடைக்கும். அங்கே துபாயில் வந்து 100 ரூபா 1 கிலோ கிடைக்கும். இங்கே கம்மியாக கிடைக்குது. பேரிச்சம்பழமும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப செம்மையாக கஜூர்லாம் விலை, பேரிச்சம்பழம் விலை கம்மியாக நல்லா கிடச்சிச்சு. நாங்கள் வாங்கிட்டோம். இந்த மஸ்ஜிதோட பேர் வந்து கிப்லத்தி. இது வந்து இதில் வந்து 2 பக்கம் கிப்லா இருக்குது இந்த மஸ்ஜிதில். இது கொஞ்சம் முன்னாடி சின்னதாக இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்காங்க. இங்கே தான் நம்ம இப்போ வந்து 2 ரக்காயத்து சுக்ரான் நஃபில் போகிறோம். هذا حقي
குடம் மூடுனா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து திறந்து இருக்குது, இது வந்து மூடி இருக்குது. மூடினா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். திறந்துருந்தாலும் நல்லாயிருக்கும், மூடி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். லைட்ஸ்லாம் சும்மா செம்மையாக பளிச்சுன்னு இருக்கும். அந்த பச்சை கலரில் தெரியுது பார்த்தீங்களா ஒன்று, அதுதான் ரசூல்லா கட்டின மஸ்ஜிது. அதுக்கும் கீழே தான் அவங்கள அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜன்னத்துல் பக்கி. இது எல்லா நபிகளும் ஷஹீதானதை இங்கே தான் வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம வந்துட்டு துவா ஓதிட்டு நம்ம போக வேண்டியதுதான். நல்ல பெரிய இடம் இது. அங்கே மேலே ஏறி பார்க்கலாம், அவங்க கபர்லாம் காமிக்கலாம். ஆனால் வந்து அது இப்போ விடல மேலே. இதோட இப்படியே நம்ம துவா ஓதிட்டு போக வேண்டியதுதான். இங்கே வந்து மதினா, அப்படியே அந்த மதினா மஸ்ஜிதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஜன்னத்துல் பக்கி. நாங்கள் மதினா மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து ஏர்போர்ட் வரும்போது வந்தோம்ல அதே ஸ்டேஷன் தான் இது. அன்றைக்கி நைட்டில் வந்தோம், இன்றைக்கி நம்ம பகலில் 2 மணி இன்னைக்கு. மெட்ரோ ஸ்டேஷனும் ஏர்போர்ட்டும் ஒன்று தான். மெட்ரோ இப்படியே வந்தோம் அப்படின்னா
இது ஏர்போர்ட்னு சொல்கிறாங்க, போய் பார்ப்போம் என்ன இருக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ வந்திருக்கோம், தெரியாது நமக்கு. செம்மையாக இருக்கு மேலெல்லாம். இதுதான் ஜித்தாவோட ஏர்போர்ட். இது அங்கே மெட்ரோ ஏற்ற மாதிரி அங்கே இறங்கினோடனே நேராக நம்ம இங்கே ஏர்போர்ட் வந்துடலாம். நம்ம வேறு எங்கேயும் போக வேணாம். ஜித்தாலேருந்து நம்ம எங்கேயும் போகணுன்னா நாங்கள் என்ன செஞ்சோம், மக்கா டு மதினா போனோம். மதினா டு ஜித்தா ஏர்போர்ட் வந்து ஜித்தா ஏர்போர்ட் டு துபாய் டெர்மினல் 1. ஜித்தா ஏர்போர்ட்டில் வந்தோடனே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அக்வாரியம் வச்சுருக்காங்க. ஃபிஷ் டேங்க் எவ்வளோ பெருசு, அங்கேருந்து கீழே வரைக்கும் ரொம்ப பெருசு. ஜித்தா ஏர்போர்ட் எல்லாம் பஸ்ஸிலலாம் வந்து இறங்குறாங்க பாருங்கள் அந்த டூரிஸ்ட்காரங்க. சம்சம் தண்ணி நம்ம வெளியிலலாம் வாங்கி ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. இதில் ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் தண்ணி தருவாங்க. 8 ரூபா 50 காசு கிராம்ஸு, அதான் ரியால். முடிஞ்சு செஞ்சு முடிஞ்சு ஜித்தா ஏர்போர்ட்லேருந்து இப்போ துபாய் போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோட சந்திக்கிறோம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.